Hi friends, welcome to Chennai food. பொதுவாவே நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது முகத்துல உள்ள அழுக்குகளெல்லாம் நீக்கிட்டு ஃபேஸ் பேக் போட்டா தான் நல்ல எஃபெக்ட் இருக்கும். அந்த அழுக்குகளை முகத்துல இருந்து எப்படி நீக்கிறதுன்னு தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி முகத்திலயும் கழுத்திலயும் இருக்கிற அழுக்குகளை நீக்கிறதுக்காக நம்ம வீட்ல எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய பொருள் தாங்க இது. காய்ச்சாத பால் எடுத்துர்க்கேன், ஐஸ் கியூப் எடுத்துர்க்கேன். இது ரெண்டுத்துல எதனா ஒரு பொருளை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணா போதும். பால்ல நம்ம தொட்டு தேய்க்கிறதுக்காக கொஞ்சம் நான் காட்டன் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நாம ஐஸ் கியூபை வச்சு எப்படி பண்றதுன்னு பாப்போம். சாதாரணமா நம்ம சோப்பு போட்டு கழுவினாலே முகத்துல கழுத்துல இருக்கிற அழுக்குகள்லாம் போய்டும். ஆனா நம்ம வெளியில போயிட்டு வரும்பொழுது நம்ம ஸ்கின்ல சிறு சிறு துளைகள் இருக்கும். அந்த துளைகள்லாம் அந்த தூசிகள்லாம் போயிட்டு அடைப்பட்டுடும். நம்மளுடைய வேர்வையில ஏற்படுற அழுக்குனாலையும் அந்த துளைகள்லாம் அடைப்பட்டுடும். அந்த துளைகள் எல்லாமே ஓப்பன் ஆகணும். அப்பதான் நம்ம ஃபேஸ் பேக் போடும்பொழுது நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். எப்பவுமே ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க போட்டிங்கன்னா ஃபேஸ் நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். இப்போ ஐஸ் கியூபை வச்சு நாம எப்படி பண்ண போறோம்ன்றதை நான் கையில செஞ்சு காட்டுறேன். நீங்க ஃபேஸ்க்கு அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஐஸ் கியூப் எடுத்துக்கோங்க. கையில வச்சுட்டு இந்த மாதிரி ரிங் டைப்ல வச்சு மசாஜ் பண்ண மாதிரி பண்ணணும். விட்டு விட்டு நீங்க மசாஜ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அந்த அழுக்குகள் எல்லாமே நீங்கிடும். இதே மாதிரி விட்டு விட்டு நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ரிங் டைப்ல செய்யுங்க. ஒரே மாதிரி இப்படி தேய்க்க கூடாது. இப்படி தான் வளையமா தான் எப்பவுமே நம்ம தேய்க்கணும். இது மாதிரி நீங்க ஐஸ் கியூபை யூஸ் பண்ணிட்டு நல்லா ரப் பண்ணி விட்டுடுங்க. ரப் பண்ணி விட்டுட்டு இது நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க சும்மா முகத்தை தொடச்சிட்டு நீங்க ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். எப்போ ஃபேஸ் பேக் போட்டாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க, நான் ஒரு ஐஸ் கியூப் ஃபுல்லாக வச்சு ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன். இது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணலாம். ஒன்று ஐஸ் கியூப் யூஸ் பண்ணி பண்ணுங்க, இல்லைனா பால் யூஸ் பண்ணி பண்ணுங்க. எது வேணுமோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக பாலை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த பாலை வச்சு நம்ம எப்படி ரப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதையும் நான் கையில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்பொழுது முகத்துக்கு கழுத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சுத்தமான காட்டன் எடுத்துக்கோங்க. காட்டன் இல்லைனா ஒயிட் காட்டன் கிளாத்து, நல்லா சாஃப்டாக இருக்கிற கிளாத்தை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா பாலில் டிப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தொட்டுட்டு லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு எடுங்க, இல்லைனா ரொம்ப ஒழுக ஆரம்பிச்சிடும். இதை வச்சு இப்படி தேய்க்கணும். ரவுண்ட் சர்க்கிள் வரா மாதிரி தான் தேய்க்கணும் எப்போவுமே. இந்த மாதிரி நீட்டு வாக்கில் தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி ரிங்ஸ் வரா மாதிரி தேய்ச்சி விட்டு நல்லா மசாஜ் பண்ண மாதிரி செய்யணும். இது மாதிரி செய்கிறது நீங்கள் முகத்தில், கண்ணுக்கு கீழே, நெத்தியில், முகம் ஃபுல்லாகவே, கழுத்து எல்லா பகுதிகள்லையும் நீங்கள் தேய்ச்சி விடலாம். ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று ஐஸ் கியூப் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா பால் யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் போதும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து செய்யுங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாதாரண தண்ணி, நம்ம எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஆர்டினரி வாட்டர், அதை வச்சு வெறுமனே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் போடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் கையை கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு தெரியும். பாருங்கள், நான் கையை கழுவிட்டேன். ஃபஸ்ட்டு இருந்த கைக்கும் இப்போதைக்கும் ரொம்பவே வித்தியாசம் தெரியும். ஆனால் இது ஒரு க்ளீனிங் மெத்தட் தான். இது ஃபேஸ் பேக் கிடையாது. ஆனால் நீங்கள் ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் போட்டிங்கன்னா நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். முகம் வந்து ரொம்ப ஒரு அழகு, பொலிவு எல்லாமே தெரியும். அதனால் இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.